சரவண பெருமாள், பாஜக பின்னால் இருக்கிறது ஓபிஎஸ்க்குன்னு அவரே ஓப்பனாக சொல்கிறாரு. அதை இபிஎஸ் தரப்பும் உறுதிப்படுத்திக்கிறது. அவங்க தான் இருக்கிறாங்க, அவர் பாஜகவோட இருக்கிறாரு, நாங்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு. இன்னொரு கட்சியுடைய உட்கட்சி விவகாரங்களில் பாஜக ரோல் பிளே பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியை சுகுணாவும் எழுப்பினார். அது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவிக்கிறேன். அதாவது இந்த அதிமுக திமுக அப்படின்ற இரு வலுவான கட்சிகள் இந்த தமிழகத்தை பெருவாரியாக ஆட்சி செய்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாராக இருந்தாலும் சரி, இப்போது அலையன்ஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவோட அலையன்ஸில் இருக்கவங்க அவங்களையும் வரவிட மாட்டாங்க. அது வளரும்னா அதை அதற்கான இதை கோட்பாடுகளை அவர்கள் கையாள்வார்கள். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் அலையன்ஸ் தான் நான் சொல்லுவேன். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் அலையன்ஸு. நீங்கள் பார்த்திங்கன்னா நான் இந்த 2021 தேர்தலில் டீப்பாக கொஞ்சம் பப்ளிக்லாம் அப்சர்வ் பண்ணேன். நிறைய பேர் கேட்டப்போ அதிமுகக்காரவங்களே நிறைய பேர் திமுகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், ஃபைனலாக வேறு வழியே கிடையாது, தலையெழுத்தே அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டோம். ஏன்னா அங்கே தலைவர்கள் ஒருங்கிணையில் யாரும் பெரிய தலைவர்கள் இல்லை, சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தலைவர்கள் இல்லை. அப்படின்ற சூழ்நிலையில் இந்த இடத்துல அங்கே அந்த காலத்தில் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து தான் இருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்களே திமுகவில் இருந்து தான் எம்ஜிஆர் வந்தது பிறகு பிரிஞ்சு இந்த மாதிரி அதிமுகன்னு இருக்காங்க. அந்த காலத்தில் இருந்தவங்களாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த திமுகன்ற அந்த இது இருக்க தான் செய்யுது, திராவிடியன் கல்ச்சர் அப்படின்ட்டு சொல்ல வரப்போகுது. ஆகையினால இவங்க இங்கே தலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கார், ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதற்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோன்னா என்னக்கிட்ட பல பேர் நான் ஒரு பொதுவாக சர்வேயில் ஈடுபட்ட போது தமிழகம் முழுக்கும் இதுதான் மக்கள் சொன்ன சர்வே சார். இது நீங்கள் சொல்கிறது என்ன சர்வே? அதுதான் இது ஃபேக்ட். அதுதான் நான் கிரவுண்ட் ரியாலிட்டியை சொல்கிறேன். நான் ட்ராவல் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் நான் ட்ராவல் பண்ணுவோம், தமிழகம் முழுவதும் ட்ராவல் பண்ணுவோம். இதுதான் கருத்தாக சொல்லியிருக்காங்க அதிமுகவில் இருக்கவங்களே. நாங்க இப்ப குறிப்பிட்ட ஒரு அதிமுகவுல லீடர் இல்ல, தலைவரே இல்ல அப்படின்னா நீங்க சொல்றது பார்லிமெண்ட் எலெக்ஷனா இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற? நான் சொல்றது இந்த 2021 எலெக்ஷன்ஸ், அசெம்பிளி எலெக்ஷன் இல்லையா? அசெம்பிளி எலெக்ஷன் அப்படி சொல்லி இருந்தா அடுத்து நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணிக்கான தலைவர்களை எல்லாம் அழைத்து பிரதமர் மோடி சந்திச்சார் இல்லையா? அப்ப இபிஎஸ் கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தாரு, தன் பக்கத்திலே உட்கார வச்சிருந்தாரு. அதிமுகவுக்கு தான் நல்ல லீடர் இல்லையே, அப்புறம் எப்படி கூட்டணி தலைவர்கள் என்ற முறையில் கூப்பிட்டு உட்கார லீடர்ல மக்கள் நினைக்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு சங்க் ஆஃப் ஏடிஎம்கேனுடைய உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி இப்போ இருக்க சூழ்நிலை மக்களுக்கு. இப்போ பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் சொன்னார், திமுக எங்கே சரியாக செயல்படாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் மறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். அந்த பொங்கலூர் பழனிசாமி தவறாது, பொங்கலூர் மணிகண்டன். ஏன்னா பழைய ஒரு பொங்கலூர் பழனிசாமி எம்எல்ஏ மினிஸ்டராக இருந்தவர், அந்த பேர் வந்துருச்சு, மன்னிக்கணும். ஆகையினால அந்த ஒரு மன வருத்தத்தை ரொம்ப அண்ணா ரொம்ப தெளிவாக மக்களுக்கு படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு இன்னைக்கு. ஆகையினால இந்த சூழ்நிலையில் ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லும் போது யாரை தலைவராக அந்த கட்சி ஏற்றுக்கொண்டு இருக்குதோ ஒருங்கிணைந்த தலைவர்களாக இவர் ஏற்றுட்டு இருக்காங்களா என்ன அந்த கட்சி? இல்லை, இன்னைக்கு அப்படி இருக்க போய் தானே ராமநாதபுரத்தில் ஒரு 2வது இடத்துல பெருவாரியா நவாஸ் கனிக்கு அடுத்தது வந்திருக்காரு. இந்த அளவு கணிசமான வாக்குகளை ஓபிஎஸ் அப்படிதான் ஒரு டெஸ்டிமோனியலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நின்று அவர் வாங்கின வாக்கு அது அவருக்கு போட்ட வாக்குன்னு இபிஎஸ் அவர் ஓன் பண்ணுவார் இல்லையா? அவங்க பல இடங்கள்ல 2வது இடம் வந்திருக்காங்க இல்லையா? வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லி நான் அந்த அந்த குறிப்பிட்ட விஷயம் இல்லை. இப்போ சசிகலா அம்மையாரனுடைய ஒருங்கிணைப்பு, டிடிவி தினகரனோட ஒருங்கிணைப்பு, ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு அதிமுகவாக உருவாக செயல்படணும். இந்த 2026 தேர்தலில் நின்னாதான் அதுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றத மையமாக வைத்து தான் மோடி அவர்கள் ஓபிஎஸ்ஐ அமைதி காக்க வேண்டும் என்றது சொல்லியிருக்காரு. அதுதான் என்னோட பார்வையாக இருக்கு. இப்படியான ஒரு முயற்சி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதாகவும் ஓபிஎஸ்ஏ வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு. இவங்க தரப்புல இருந்தும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது அவர் எல்லாரும் ஒன்றிணையணும்னு நினைச்சாரு அப்பவே கூட்டணிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அதை விரும்பலங்கும் போது
உங்களுடனான அலையன்ஸ், அதாவது பாஜக தனக்கான அலையன்ஸை பார்க்கலாம். ஆனால் இந்த இன்னொரு கட்சியை ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிறத இடத்துக்கு நகர்றது, அந்த கட்சியுடைய உட்கட்சி விவகாரத்துல தலையிடுற மாதிரி இருக்காதா? அவங்க தான் வேண்டான்னு நினைக்கிறாங்க, இபிஎஸ் தரப்பு வேண்டான்னு நினைக்கிறாங்க. கட்சி விவகாரத்தில் தலையிடுவது கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் இருப்பவர்கள் வந்து இப்போ இங்கே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸை வந்து அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படலாம். ஸோ ஒரு அட்வைஸ் கேட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் தான் ஓபிஎஸ். அவருக்கு பீரியடில் இருந்ததுக்கப்புறம் அவர் எப்போ வந்து அது துணை ஒருங்கிணைப்பாளராக இதுவாக இபிஎஸ் ஐயா அவர்கள் எப்போ வந்து சிஎம் ஆனாரோ அந்த ஸ்கூட்டி கொடுத்தாங்க, 25,000 ரூபாய் சப்சிடியில் வந்து ஸ்கூட்டி கொடுத்த மோடி ஐயா அவர்களை தான் அழைத்தாங்க. ஏன்னா அப்போ இருந்த பத்திரிகைகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அழைப்பின் போது வந்து மவுண்ட் ரோடில் வந்து மோடி ஐயா அவர் வரல, ஆனால் பாஜகவனுடைய ஒரு மூத்த பத்திரிகை வந்து எழுதியிருக்கு, பாஜகவனோட 1 கோடி கூட இல்லை, அதிமுக கொடி தான் பறந்தது மோடியினோட அழைப்புக்கு. அந்த ஸ்கூட்டி ரிலீஸ் பண்ணதுக்கு அந்த படத்தை கூட உங்கள் ஒருங்கிணைப்பாளருக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான். ஆகையினால இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகலேருந்து எப்போ கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து அவரை விலக்கிட்டேன்னு நான் சொன்னாரோ, அவர் உட்கார்ந்து இந்த படப்பிடிப்புல ஈடுபட்டார். நேற்று இன்று நாளை இதெல்லாம் சொல்றேன், அதான் சொல்ல வரேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ல வேண்டாமா மக்களுக்கு? என்ன கேள்வி கேட்டேன், அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நேற்று இன்று நாளை என்ற படப்பிடிப்புல எம்ஜிஆர் ஜானகி ஆர்ட்ஸ் காலேஜில் அந்த ஸ்டூடியோவில் தான் இருக்காரு எம்ஜிஆர். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நேற்று இன்று நாளை தான் இன்னைக்கு நடக்குது. நாளை என்பதுதான் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் சொல்றாரு, அமைதி காக்க வேண்டும். கேக்குறேன், ஒரு செகண்ட் ஜர்க்காய் ரீகால் பண்ணிட்டேன் அந்த கேள்வியை. என்ன கேள்வி கேட்டேன்னா, இன்னொரு கட்சியுடைய உட்கட்சி விவகாரத்துல போய் அவங்க கூட்டணிக்காக நீங்க பேசுனீங்க, இப்ப கூட்டணியும் வேணான்ட்டு அவங்க வந்துட்டாங்க. இப்போ உட்கட்சி விவகாரத்துல இவ்வளவு இன்டெப்தா போறது சரியான ஒன்றா? பாஜக செய்கிறதுன்னு வெளிப்படையா ஓபிஎஸ் சொல்றாரு, இபிஎஸ் தரப்புலையும் சொல்றாங்க. அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியானதுன்னு கேக்குறேன். இல்ல அதுதான் வந்து இவர் வந்து மோடி ஐயா அவர்கள் வந்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து, அல்லது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து, இது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கணும். எந்த கட்சி வந்தாலும் அவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டால் நீங்கள் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்பதை சொல்லியிருப்பாங்க. இதுதான் விஷயம் பாக்குறீங்க. சரி, பொறுமையோட இருக்கிறது என்ன ரகசியம் வச்சிருக்காரு? அவர்கிட்ட என்ன ரகசியம் இருக்குன்னு தெரியணும்ல. யார்கிட்ட? ஓபிஎஸ் கிட்டயா? ரகசியம் என்ன இருக்கு இதுல? வந்து ரகசியம் ஒன்று, இது ஒன்றும் பெரிய ரகசியமே கிடையாது. தேர்தலில் வெற்றி பெறணும், ஒருங்கிணைக்கணும். இவங்களெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இபிஎஸ் தலைமையில் இருக்கவங்க, நாங்கள் வந்து சசிகலா அம்மையாரையோ டிடிவி தினகரனையோ ஓபிஎஸோ நாங்கள் உள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க, எண்ணத்தோடு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ கூட மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்றது ஒரு 4 ஒரு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, சர்வே ரிசல்ட். அதில் ரொம்ப தெளிவாக இப்போ தேர்தல் நடந்தால் பிப்ரவரி 4ஆம் தேதி 5ஆம் தேதி அந்த இது ரிசல்ட் வெளியே மூட் ஆஃப் த நேஷன் வந்திருக்கு. அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, தமிழகத்தில் இப்போ தேர்தல் நடந்தால் மறுபடியும் வந்து 39 லோக்சபா தேர்தலில் திமுக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால அந்த ஏன் அது நடக்குதுன்னா, நீங்கள்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால தான். ஒருங்கிணைந்தா கண்டிப்பாக வந்து இந்த அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்து கண்டிப்பா வெற்றி பெறும் தான் மூட் ஆஃப் த நேஷனோட போல் ஆஃப் த. அதாவது அந்த மூட் ஆஃப் த நேஷனை வச்சு தான் பொறுமையா இருக்க சொல்றீங்க. அதாவது அந்த அதிமுக மூட் ஆஃப் த நேஷன் தான் ஜனநாயகமே, மக்களுடைய ஜனநாயகம், மக்கள் சக்தி அதுதானே. மூட் ஆஃப் த நேஷன் தானே மக்கள். அத பேஸ் பண்ணி தானே நம்ம சொல்லி. அதிமுகவுக்கு 3% வாக்குகள் அதுல குறைஞ்சிருக்கிறதாவும், பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 3% வாக்குகள் அதிகரிச்சிருக்கிறதாவும் அதே மூட் ஆஃப் த நேஷன் சொல்லிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு 5% சொல்லுது. இப்ப இந்த ஒருங்கிணைப்பு பொறுமையா இருந்து அந்த ரகசியங்களை எல்லாம் வெளியிடாம அந்த ஒருங்கிணைச்சோம்னா இந்த 3+3 6% மீட்டெடுத்து திரும்ப கொண்டு வந்துருவீங்க கண்டிப்பா. ஏன்னா இப்போ என்ன பொறுத்த அளவுக்கு தனிப்பட்ட, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சசிகலா அம்மையாருக்கு வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இப்ப கிடையாது அதிமுகல. ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன், அவங்க வந்து ஒருங்கிணைந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மையாருக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு எப்படி இங்கே திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களோ அந்த பெண்கள், ஜெயலலிதா அம்மையாருடைய மறுமுகமாக சசிகலா அம்மையாரோட பார்க்கக்கூடியவர்களாம் கண்டிப்பாக ஒரு 5%லேருந்து 7% ஓட்டு போட தான் போகிறாங்க இந்த தேர்தலில். அந்த ஒருங்கிணைப்பு நடந்ததுன்னா, சசிகலா அம்மையார் உள்ளே வந்தாங்கன்னா. இதுதான் வந்து கள நிலவரம்.
நீங்க வந்து தென் மாவட்டங்கள்ல போய் நீங்க வந்து கேட்டு பாருங்க, சுகுணா தென்காசி, குறுக்கிட்டாரு. திருநெல்வேலி சுகுணாவே எல்லாரும். சொல்லட்டும். ஏன்னா மூத்த பத்திரிகையாளருக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, அவர் களத்தை இல்ல, அறிஞ்சிருப்பாரு. சுகுணா சொல்லுவார். இது சுகுணா என்ன, ஆனா குறுக்கிட்டாரு. அதிமுக காரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிடையாது, அவங்களுக்கு முகாந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு கள நிலவரம் இதுதான். இன்னைக்கு வந்து திருநெல்வேலியில ஸ்ரீகுண்டத்துல முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு இதுதான் பெருவாரியான கருத்து. சுகுணா, சேலஞ்ச் குறுக்கிட்டீங்க. பண்ணி சொல்லுவேன். இல்லை, அந்த சார் சொன்னதில் அந்த ஒரு முரண்பாடு மட்டும் என்னன்னா, இப்போ அந்த நீங்கள் சி ஓட்டருடைய அந்த கருத்து கணிப்பு, அந்த மூடாவது நேரத்துடைய கருத்து கணிப்பில் நீங்கள் 3+3 6ன்னீங்க. இல்லை, ஏடிஎம்கேக்கு -3, பிஜேபிக்கு +3, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா +3. இங்கே இருக்கக்கூடிய 3 அங்கே போயிருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது சார் ஒரு சர்வே எடுத்ததா சொன்னாலே, 2021 சர்வே எடுத்தப்ப அதிமுக காரங்களே திமுகவுக்கு போட்டிருக்காங்கன்னு. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தது. அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம்னா, பிஜேபி கூட்டணியில் இருப்பதை அதிமுகவினர் விரும்பவில்லை, திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கலாம் சார், இல்லைன்னு சொல்லல. அது வந்து எந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்ன்றதை பொறுத்து இருக்கு. இங்க வந்து தலைவர்கள் இல்லைன்றத ஒரு பாயிண்ட். சிவே சண்முகம் ஐயா சொன்ன கருத்தெல்லாம் நீங்க சொல்ல, சிவே சண்முகம் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து ஓட்டு ஏன் உழுவுல, சிறுபான்மையினர் ஓட்டு போடலை, அதனால தான் நாங்கள் தோத்துட்டோம், ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோம், அதனால தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக சொல்றாரு. அப்படி கிடையாது. உண்மையிலே கள நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒருங்கிணைந்த அப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றாக இருந்தாலுமே, அந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்கல அப்படின்றது தான் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு முகம் இல்லை. ஸ்டாலின் ஐயா அவர்களும் முகமாக பார்த்தார்கள், அதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. மறுபடியும் அதே நிலைமை தானே சார், ஒருங்கிணைந்தாலும் அங்கே முகம் இருக்காது தானே? இல்லை, ஒருங்கிணைந்தால் முகம் வரும். ஏன்னா வந்து சசிகலா அம்மையாரோட முகம் இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மையாரோட பிம்பமாக அவர்களை பார்ப்பார்கள். சசிகலா பொதுச் செயலாளராக்கி எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும். பொதுச் செயலாளர் நான் சொல்லவே இல்லையே, நான் அந்த பாயிண்ட்டுக்கே போகலையே. அவங்க ஒருங்கிணைப்பாளராக போட்டுட்டு இவங்க பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கட்சியுடைய அடிமட்ட தொண்டர் தலைமையில ஒருங்கிணைப்பாளரா இந்த கட்சி இணைய போகுதுன்னு சொல்றாரு. அதுதான் அர்த்தமா? இல்லை, அவங்களே பேசிட்டு தான் நீங்கள் அவர் புகழேந்தி பேசியிருக்காரு. ஏன்னா அவங்க ஏற்கனவே 3 பேர் கமிட்டி போட்டு கோயம்புத்தூர், மதுரை எல்லாம் கூட்டமாக நீங்கள் ஹோட்டலில் போட்டு பேசினாங்களா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைக்கணும் பேசிட்டு தானே இருந்தாங்க. என்ன பேசினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தலைவரும் இப்போ நீங்க எந்த பேர் சொல்லுங்க. இதுல பிஜேபியோட ரோல் என்ன? பிஜேபியோட ரோல் எங்க ரோல்? பிஜேபியோட ரோல் இதுதான்மா. நீங்க வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பாரத தேசத்துக்கு எதெல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளோ அதை வந்து நாங்க ஒருங்கிணைப்போம், கண்டிப்பா ஒருங்கிணைப்போம். எங்களுக்கு வலு இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அந்த கட்சிகளை வலு. இப்ப பவன் கல்யாணம் நாங்க எப்படி சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னு சொன்ன சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் எப்படி ஏற்றுக்கொள்ள வைத்தோம்? அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் வந்து ஒருங்கிணைத்து அங்க வந்து ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி இன்ட்ரெஸ்டுக்கான இடத்துல மற்ற கட்சிகள் திமுக அல்லது திமுகன்னு கூட நான் சொல்லல, காங்கிரஸ்னு கூட சொல்லல, பாஜகவோட கூட்டணி இல்ல பாஜகவுக்கு ஃபேவரான இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர மற்றவங்களாம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எப்படி சரவண பெருமாள் சொல்றாரு? நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 351 கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 351 எடுத்து பார்த்தீங்கன்னா, மொழி கொள்கையில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. கான்ஸ்டியூஷன் 351 இந்தியை வளர்ப்பது யூனியன் ஒன்றிய அரசாங்கம் யூனியன் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்றீங்க. அதுக்குள்ள போகல. இப்ப அந்த 351 எடுத்துட்டு வந்தா இன்னொரு டிபேட் ஆகும். நான் கேக்குறது இப்ப அப்படின்னா அதெல்லாம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு நீங்க சொல்ல வரீங்களா? இங்க அதிமுக கடுமையா எதிர்ப்பாங்க. அதுக்கான கால கட்டாயம் வலியுறுத்தவும் செஞ்சிருக்கிறாரே. அப்ப எதிர்த்தல், வலியுறுத்தல் இது எல்லாமே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரவண பெருமாளுடைய ஃபார்முலா படி அவங்களுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்ல. யாருக்கு இல்ல நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இல்ல? அதிமுக, அதாவது திமுகவோட எங்களுக்கு வந்து அதிமுக வந்து ஒரு தேசிய சிந்தனையில வெள்ளோட்டத்தோட செயல்படக்கூடிய கட்சின்னு நாங்க பாக்குறோம். இதற்கு முன்னாடி அந்த ஸ்கூட்டி ரிலீஸ் பண்ணாங்களே, அதுல என்னென்ன பேசியிருக்காருன்னு பேசியிருக்காருன்னு நீங்க போய் பாருங்க. மோடி ஐயா அவர்களை பத்தி, இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவர் மோடி தான் அப்படின்னு இபிஎஸ் ஐயா அவர்கள் பேசியிருக்காரு. வந்து மக்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன். அதாவது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்க வச்சிருக்கிற அளவுகோல் ரொம்ப மோசமான அளவுகோல். இல்ல, மோசமான அளவுகோல் நீங்க சொல்லலாம். இதுதான் வந்து நிலவரம். எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா,
இது அதாவது எப்படி நிலவரம் திமுக இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதாவது நேஷனல் இன்ட்ரெஸ்ட்க்கு அகைன்ஸ்டா இருமொழி போறாங்க. கொள்கையை தான் அதிமுக National கடைபிடிக்குது. interest-க்கு against-ஆ தான் அதிமுக போயிட்டு ஆளுங்கட்சியா இருந்தப்பவும் அன்றைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ஜவடேகர் தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தொடரும்னு தனியா ஏஜென்சிக்கு பேட்டி கொடுக்க வேண்டிய சூழல் அன்னைக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற மொழி கொள்கை, சோ கால்டு ஆர்டிகல், சோ கால்டு வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எங்க இருந்து வருது அதுல? அதாவது இன்னைக்கு வந்து அதாவது திமுக வந்து ஏதோ எப்படியும் பேருக்கு இந்த ஒரு questionக்கு அரசியல் answer பண்ணக்கூடாது. செய்யணும்ன்றதுக்காக செய்றாங்க. ஏன்னா அதிமுக அவங்க சொல்லக்கூடிய வரல, விஷயம் என்னன்னு அதனால கேட்டீங்கன்னா, அவங்கள அப்படி டேக் டைவர்ஷன் கொடுத்து முடிச்சிடலாம். இல்ல டேக் டைவர்ஷன் கிடையாது. இதுல என்ன டேக் டைவர்ஷன் இருக்கு? நீங்க இப்ப இந்த மொழி கொள்கை இந்த பிரச்சனையை திமுக எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு ரெட்டை கேட்டீங்கன்னா, இலையை வந்து எதிரா நின்னவர் ஓபிஎஸ், அவரை வந்து வளர்க்குது பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஆர்பி உதயகுமார் வைக்கிறார் இல்லையா? அவங்க அதிமுக காரங்க எல்லாருமே சொல்றாங்க. அப்ப எப்படி ஒன்றிணைவாங்கங்கிறீங்க? அது நடக்கும் அதுதான் வந்து பொறுமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் மோடி ஐயா அவர்கள். பொறுமையில் இருக்கும்போது ஒரு காலம் நேற்று இன்று நாளை நடக்க தான் போகுது. அதுல பேசும் மாற்று கருத்தே கிடையாது.